நண்பர்களே வணக்கம். அமைச்சர் KN நேரு, அவருடைய சகோதரர் N ரவிச்சந்திரன், மகன் அருண் நேரு, இது சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் அமலாக்கத்துறை சர்ச் பண்ணாங்க. இடி எதற்காக போனாங்க, என்ன வழக்கு, இந்த வழக்கு பத்திய விவரங்கள்லாம் பெரும்பாலும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால நிறைய இடங்கள்ல இல்லையே, இது என்னங்கிறது சில பேர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய மோசடி வழக்கு, ஒரு ஊழல் வழக்காகவும் பதிவு செய்யப்பட்ட வழக்குன்னு சொல்லலாம். இரண்டாயிரத்தி 13 ஒரு கம்பெனி ட்ரூடாம் EPC இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவர்கள் 30 கோடி ரூபாய் IOBல கடன் வாங்குறாங்க. எதற்காக இந்த கடன் அப்படின்னா, ஒரு 100 மெகாவாட்டுக்கு நாங்க திருப்பூர்ல விண்மில் ப்ராஜெக்ட் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடனை வாங்கி இந்த கடனை திரும்ப கொடுக்காம ஏமாத்திடுறாங்க. இதுதான் வழக்குடைய சாராம்சம். ஆனால் இதுல ரொம்ப முக்கியமாக அந்த பணம் எங்கெல்லாம் போயிருக்கு, வேண்டுமென்ற எப்படி அந்த பணத்தை கடனாக வாங்கி ஏமாற்றி உள்ளார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு. இது என்னன்னா, இந்த ட்ரூடாம் இந்தியா EPC இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு ஒரு 2 பேரு டைரக்டரா இருக்கிறாங்க. ஒருத்தர் இளையராஜா, இன்னொருத்தர் பேரு அறிவுநிதி. சோ இளையராஜா தமிழ் மாறனும் அறிவுநிதி தமிழ் மாறனும் அண்ணன் தம்பி போல இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கிறாங்க, ட்ரூடாம் EPC இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல 30 கோடி ரூபாய் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த பணத்தை விண்மில் எல்லாம் எதுவும் வேலையெல்லாம் பண்ணல, அந்த பணத்தை அப்படியே ஒரு 3 நிறுவனங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அது 3மே ஷெல் நிறுவனங்களாக இயங்குவதற்காகவே இருக்கக்கூடிய நிறுவனமாக இப்ப IOB அவங்களுடைய ஃபாரன்சிக் ஆடிட் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சு அதன் அடிப்படையில் தான் CBIல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 4 கோடி ரூபாய் யாருன்னா செல்வமணி தியாகராஜன் ஒரு நபருக்கு கொடுக்குறாங்க. 12 கோடி ரூபாய் மார்க் கிரீன் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க. எக்கோடாம் பவர் பிரைவேட் லிமிடெடுக்கு இன்னொரு 13 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 30 கோடி ரூபாய். இந்த எக்கோடாம் பவர் பிரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமான கம்பெனி. இந்த நிறுவனம் அமைச்சர் KN நேருடைய மகன் அருண் நேரு பேர்லயே இருக்கு. அருண் நேருவும் அந்த செல்வமணி தியாகராஜன் இருக்கிறாருல, ஒரு 4 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணாங்கல்ல, இவங்க 2 பேரும் தான் இந்த கம்பெனில டைரக்டராகவே இருக்கிறாங்க. சோ இந்த பணம் என்ன பண்றாங்க, இந்த 3 நிறுவனங்களும் இந்த பணத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 நிறுவனங்களும் இந்த பணத்தை விவரித்ததில அமைச்சர் KN நேருடைய சகோதரர் N ரவிச்சந்திரனுடைய நிறுவனமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. சோ அந்த 30 கோடி ரூபாய் 100 மெகாவாட் நாங்க விண்மில் பவர் ப்ராஜெக்ட் பண்றோம்னு சொல்லி கடனை வாங்கிவிட்டு அந்த பணத்தை 3 ஷெல் நிறுவனங்கள் வழியாக ட்ரூ வேல்யூ ஹோம்ஸுக்கு அந்த பணம் விடுகிறது. அப்ப அந்த பணம் 30 கோடி ரூபாய் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்க்கு அதன் மூலமா நீங்க பாக்குறீங்க, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் எங்க பார்த்தாலும் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போர்டெல்லாம் பாக்குறீங்கல்ல. சோ அவங்களுக்கு எங்கேது முதலீடு, எங்கேது பணம் எல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கு அதுல ஒரு விதமான பணம் இப்படி வந்திருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். மிச்ச விதமான பணம் உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் வருது அப்படிங்கறது, நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த ட்ரூடாம் EPC இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த நிறுவனம் வேற ஏதோ அதுக்கும் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத நிறுவனம்லாம் இல்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதோட இமெயில் ஐடியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா vijaysarathy.p@tvh.in. அதாவது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் தான் இதை மேனேஜே பண்ணுது. இந்த 30 கோடி ரூபாய் லோன் வாங்கின கம்பெனியே அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. சும்மா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில பணத்தை வாங்கிட்டு இந்த 3 ஷெல் நிறுவனங்கள் மூலமாக ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்க்கு கொண்டு வருதுதான் இந்த இன்டென்ஷன். இந்த மோசடியே இப்படி பண்ணிட்டு எந்த பணத்தையும் ரீபே பண்ணாம ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு. இதுல ரொம்ப முக்கியமாக இந்த எக்கோடாம் இருக்கு இல்லையா, 13 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் ஆறு அமைச்சர் KN நேருடைய மகன் அருண் நேரு இப்ப பெரம்பலூர் MP இருக்கிறாரு. சோ பெரம்பலூர் MP-யாக இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இப்ப இருக்கு இல்லையா, ஏன்னா அவர் ஒரு ஃப்ராட் பண்ணிருக்கிறாரு இல்லையா, இவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்ணிருக்கிறாருன்னா ஒரு MP ஆகிறதுக்கு தகுதி இருக்குன்னு தானே அர்த்தம் நம்ம ஊர்ல. சோ அதனால 13 கோடி ரூபாய் அவர் ஒரு ஷெல் நிறுவனத்தை வச்சு அந்த ஷெல் நிறுவனம் மூலமா டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. இவரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நமக்குலாம், ரைட்டுங்களா. சோ இப்ப இந்த மாதிரியாக இவர்கள் இந்த வேலையை செய்துவிட்டு இதன் மூலமாக மொத்தம் எங்களுக்கு இழப்பு அப்படிங்கிறது 22 கோடி ரூபாய் அளவிற்கு அவுட்ஸ்டாண்டிங். சோ மீதி 8 கோடி ரூபாய் தான் பல்வேறு பாயிண்ட்ல ஏதோ கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ பிரசன்ட் அவுட்ஸ்டாண்டிங் 22.48 crores. இதுதான் எங்களுக்கு லாஸ் ஆக இருந்திருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமா இன்டென்ஷனலாக இதை ஏதோ பெரிய NPM கிடையாது, இது இன்டென்ஷனலாக டிஃப்ராட் பண்ணிருக்காங்க. அந்த பணத்தை கொண்டு போய் இந்த விண்மில் ப்ராஜெக்ட் பண்றதுலாம் ஐடியா இல்ல, இவங்க ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு எடுத்துட்டு போய் பணத்தை டிஃப்ராட் பண்றது, இந்த மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு தான் இந்த வேலையே செஞ்சிருக்கிறாங்க
அப்படிங்கறதான் பாக்குறாங்க. அண்ட் இது எல்லாமே யாரால மேனேஜ் பண்ணப்படுதுன்னா அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் உடைய டைரக்டராக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் தான். சோ அதனாலதான் நேற்றுக்கு அவரெல்லாம் என்கொயரிக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நிறைய விஷயங்கள் விசாரிச்சிருக்காங்க. இப்ப இது ஒரு என்ட்ரி பாயிண்ட். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அசெட் போடுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு அசெட் இருக்கு அப்படிங்கறத ஐஓபி சொல்லியிருக்காங்க. இளையராஜாக்கு 17,500 கோடி ரூபாய் இருக்கு, அறிவுநிதிக்கு 17,500 கோடி ரூபாய் இருக்கு, ரவிச்சந்திரனுக்கு 91 கோடி ரூபாய் அசெட் இருக்கு, அதுக்கப்புறம் 2 கோடி, மொத்தம் 355 கோடி இவங்களுக்கு அசெட் இருக்கு. ஆனா அந்த 30 கோடியை இவங்க கட்ட மாட்டாங்க அப்படிங்கறத. சோ இந்த கேரண்டர் இருக்க இல்லையா இந்த ரவிச்சந்திரன், அவர் அமைச்சர் நேருடைய பிரதர். அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, ஃபாலோயிங் கம்பெனிஸ் வேர் ஐஓபி ஹஸ் எக்ஸ்டெண்டட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆல் தி ஃபாலோயிங் அக்கவுண்ட்ஸ் வேர் கிளாசிஃபைட் as என்பிஏ. சோ இந்த அக்கவுண்ட் எல்லாத்தையுமே நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா அவங்க ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ரவிச்சந்திரன் இருக்கிற அந்த கம்பெனிஸ் எல்லாம் டிவிஹெச் எனர்ஜி ரிசோர்சஸ் பிரைவேட் லிமிடெட் 41.92 crores outstanding. True Value Homes India Private Limited 5.8 crores outstanding. Tavas Construction Private Limited 4.71 crores outstanding. இதெல்லாம் என்பிஏவாக நான் பெர்ஃபார்மிங் அசெட் அவர்கள் கட்டல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேற அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது இது மீது சிபிஐ ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. அந்த வழக்கு என்ன அப்படின்னா 2021 செக்ஷன் 120B உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கான்ஸ்பிரசி கூட்டு சதி ஐபிசில. அடுத்தது 420 ஃப்ராட் பண்ணிருக்காங்க. அப்புறம் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல செக்ஷன் 13(2) ரெட் வித் 13(1)D. சோ 13(1)Dனா இது பழைய பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், லஞ்ச ஒழிப்பு துறையுடைய ஆக்ட்ல இப்ப 13(1)D கிடையாது. இந்த அஃபென்ஸ் நடந்த போது 2018 சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பாக நடந்திருப்பதால் அந்த சட்டத்தின்படி 13(1)D அப்படிங்கிறது கிரிமினல் மிஸ்கான்டக்ட். சோ எப்படி ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பவரை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு ஆதாயம் அடைவதற்காக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள், அதுதான் மெயினா அந்த செக்ஷனுடைய சாராம்சம். சோ அந்த மாதிரியான ஒரு வேலையை, கிரிமினல் மிஸ்கான்டக்ட அவர்கள் இது செய்திருக்கிறார்கள். அப்போ இதுல ஏன் கரப்ஷன் வருதுன்னா இது பேங்க் இன்வால்வ்டு, பேங்க் எம்ப்ளாயீஸ். ஸோ பேங்க் எம்ப்ளாயீஸும் போதுமான அந்த டிலிஜென்ஸ்லாம் அவங்க அந்த நேரத்துல பார்த்து கரெக்டா பண்ணியிருந்தாங்க, உண்மையிலேயே அவங்க ப்ராஜெக்ட் பண்றாங்களா என்ன பண்றாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இது நடந்திருக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரியான யார் அபிஷியல்ஸ் இல்லாமோ அன்னோன் அபிஷியல்ஸ், அன்னோன் பர்சன்ஸ்னு போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த எஃப்ஐஆர் யார் மேலாம் பதிவு பண்ணப்படுதுன்னா ட்ரூடாம் இபிசி இந்தியா பிரைவேட் லிமிடெட், இளையராஜா தமிழ்மாறன், அறிவுநிதி தமிழ்மாறன், அதை தாண்டி அன்னோன் பர்சன்ஸ் அண்ட் அன்னோன் அபிஷியல்ஸ். நான் இந்த அன்னோன் பர்சன்ஸ் அன்னோன் அபிஷியல்ஸ் தான் யாரு? இப்ப நமக்கு அதெல்லாம் நோன் பர்சன் தான். என் ரவிச்சந்திரன், அருண் நேரு இவங்கெல்லாம் எப்படி ஃப்ராட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் அந்த தேதியிலேயே இருந்தது. அந்த தேதியிலேயே சிபிஐ நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க பேர்ல எல்லாமும் சேர்த்து எஃப்ஐஆர் போட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் அவர்கள் பேர்லாம் எஃப்ஐஆர் போடல. ஆனா அதன் மீது அமலாக்கத்துறை இப்போ இல்லீகல் ப்ரொசீட்ஸ், அதுல இருந்து அந்த பணம் எங்கெல்லாம் போயிருக்குங்கிற இல்லீகல் ப்ரொசீட்ஸை பாக்குறது தான் அமலாக்கத்துறையோட வேலை. சோ ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸும் இருக்கு, அதுவும் சிபிஐயோட ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இது அவ்வளவு ஈஸியா பிரெடிகேட் அஃபென்ஸை மூட முடியாது. அமலாக்கத்துறை இப்ப உள்ள இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்திருப்பாங்க. சொன்ன மாதிரி இப்போ ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், நம்ம ஏதாவது எங்க பார்த்தாலும் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் பாக்குறோமே, என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கறது நம்ம இனிமேதான் தெரியும். ஏற்கனவே பல கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள்லாம் இப்ப ரவிச்சந்திரன் தொடர்ந்து வாங்கி போட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ அதெல்லாம் எப்படி அந்த பணம் வந்தது, ஒரு வழி இந்த பேங்க்ல இருந்து வந்த பணம், மற்றது எப்படி வேற விஷயங்கள் நடந்திருக்கிறதா அப்படிங்கறதெல்லாமும் இன்வெஸ்டிகேஷன்ல ஓரளவுக்கு கவர் செய்யப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த சார்ஜ் ஷீட் கடைசியில வரும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான யோசிச்சு பாருங்க, ஒரு எம்பி, பெரம்பலூர் எம்பியாக இருக்கக்கூடியவர், நம்ம எம்பி இந்த மாதிரி ஷெல் கம்பெனி மூலமாக ஃப்ராடு செய்தவர். அமைச்சர் கே நேரு அவருடைய சகோதரரே இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் வைத்து தான் இந்த போன்ற ஃப்ராடு, மேஜர் ஃப்ராடு பண்ணி பணத்தை அடித்து, வங்கி பணத்தை அப்படி அடித்து அதன் மூலமாக ஏதோ பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி இன்னைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ ரொம்ப தெளிவாக இந்த மாதிரியான ஆட்களுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆட்சி செய்பவர்கள் அவர்களுடைய ரிலேட்டட் பார்ட்டிஸாக இருப்பவர்கள் எல்லாம் யார் அப்படிங்கிறது தெளிவாக இந்த சிபிஐ வழக்கின் மூலமாகவும் அதற்கு பிறகு இப்ப அமலாக்கத்துறை செய்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மூலமாகவும் நமக்கு தெரியுது. அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய கொஸ்டின், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க என்ன நியாயமா பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல ஒரு சில அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடி அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனே இன்னைக்கு எப்படி மத்திய அரசால், பாஜக அரசால் அது ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். யாருமே
கன்விக்ஷன் ஆகிற மாதிரி நம்ம பாக்குறதுல இது எல்லாமே ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்பட்டு பிஜேபியோட வாஷிங் மிஷின் நாளைக்கு உள்ள போறதுக்கு வெளியே வரதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நிறைய கேஸ்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த வழக்கு அதற்காக இன்னைக்கு திமுக சொல்வது போல இது ஒண்ணுமே இல்லாத கேஸா, இது ஏதோ பொய்யாக ஒரு வழக்கு போட்டு வரப்பட்டதா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் தெரியல. ஏன்னா ரொம்ப தெளிவாக இதுல ஆதாரங்களோட டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸோட இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த ஐஓபியே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஐஓபி அபிஷியல்ஸே கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் சிபிஐ இந்த வழக்கை போட்டிருக்கிறாங்க. அப்போ இது தெள்ள தெளிவாக ஒரு பிரைமா ஃபேஸ் கிளியர் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வழக்காகத்தான் இருக்கு. இதுல இருந்து தப்புவது அமைச்சருடைய சகோதரரோ அமைச்சருடைய மகனோ தப்புவது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம் தான். அப்போ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். இடி வெறும் இது அரசியல் கருவியாக பயன்படுத்தி பிஜேபி வாஷிங் மிஷினுக்காக மட்டும் பயன்படுத்துவாங்களா, இல்ல உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல இடியில இன்னைக்கு கன்விக்ஷன் ரேட் ரொம்ப மோசமா இருக்கு. சோ இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஊழல் செய்தவர்கள், மிக மோசமாக மோசடி செய்பவர்கள் எல்லாம் தான் நம்மை ஆள்பவர்களாக இருக்கிறார்கள். இது போன்ற ஆள்பவர்களிடமிருந்து நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ளணும் இல்லையா? மக்களாகிய நாம் தான் லஞ்சத்தை எடுத்தும் ஊழலை எதிர்த்தும், அது யார் செஞ்சாலும் சரி, இங்க இருக்கிற மாநில அரசா இருக்கட்டும், அங்க இருக்கிற மத்திய அரசாக இருக்கட்டும், யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கட்டும், தைரியமாக இந்த ஊழல்களை கேள்வி கேட்பது, இந்த ஊழல்களை பார்த்து அப்படியே யார் தான் பண்ணல அப்படின்னு போகாம நமக்கு தான் ஒரு நேர்மையான சமூகம் அமைய வேண்டும் என்ற அக்கறை நமக்கு தான் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு நேர்மையான சமூகம் அமைய வேண்டும் என்றால் மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இது போன்ற மோசடிவாதிகள் செய்த மோசடிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை விழிப்புணர்வுடன் பாருங்கள், கேளுங்கள், கேள்வி கேளுங்கள். ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகம்தான் நம்மள ஒரு நேர்மையான வழியில ஒரு நீதியும் சமத்துவம் உள்ள ஒரு சமூகத்தை நோக்கி கொண்டு செல்லும். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.